ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இதில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், நியூட்ரியன்ஸ் இருக்குது. இன்னொரு பவுலில் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். உளுந்து எனர்ஜியை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், போன்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ஆனால் இது ரெண்டுமே நான் சேர்த்தி நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ 8 மணி நேரமும் நான் ஊற வச்சுட்டேன். பச்சை பயிராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும். காலையில் நான் இந்த பச்சை பயிரையும் உளுந்தையும் பார்த்தேன் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை இப்போ தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே நீங்கள் காலையில் டைமில் ஊற வைக்கிறதா இருந்தால் உளுந்தை தனியாக ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சாவே போதும். இது கூட ஒரு துண்டு இஞ்சை தோல் நீக்கினது, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கை நரைச்ச கருவேப்பிலை, உளுந்து ஊற வச்ச தண்ணியவே நான் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பச்சை பயிரில் மட்டுமே தனியாக நம்ம ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் புளிக்க வச்சோம் அப்படின்னா மாவு நல்லாவே இலக்கம் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக நம்மளால் அந்த ரெசிபியை செய்ய முடியும். இப்போ இதில் உளுந்தும் சேர்த்திருக்கிறதுனால தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நான் கையை வச்சு நல்லா கலந்து ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சிடுறேன். நான் இன்னைக்கு பிசுபிசுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இந்த ரெசிபி செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக சட்னி செஞ்சுக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன குழம்பு செய்கிறேனோ அதை தான் நான் செஞ்சு இது கூட நான் தொட்டு எடுத்துக்குவேன். உங்களுக்கு அப்படி தனியாக சட்னி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு மட்டும் தனியாக நம்ம செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இது போல் இந்த குழம்பை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே நான் வெண்டைக்காவை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி ஆரம்பத்திலே நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த வெண்டைக்காவோட பிசுபிசுப்பு தன்மை போயிடும். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது 4மே போட்டு கொஞ்சமாக பொரிஞ்ச உடனே ஒரு 5 பல்லு பூண்டையுமே நல்லா தட்டி சேர்த்தி பூண்டும் நல்ல ஒரு வாசனை வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா முருக விட்டுட்டு ஒரு 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி வெங்காயத்தையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்தி போட்டு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். நான் செய்கிறது இது போல் நீங்கள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. வெங்காயத்தை மூடி வச்சுருவோம் நல்லா வறுபடுறதுக்கு. இதை நல்லா சிம்லேயே வச்சுருங்க. இது கூட 5 நார்மல் சைஸ் தக்காளியும், நான் புளிக்குழம்புன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் புளி சேர்த்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு மலை நெல்லிக்காவை நான் கொட்டையை நீக்கி கட் பண்ணி எடுத்து தக்காளியோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயமும் பார்த்தோம்னா நல்லா வறுபட்டிருக்கு. இது கூட அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் நெல்லிக்காயும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தக்காளியோட ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள்னு நான் சொல்கிறது குழம்பு மிளகாத்தூள். நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க்குமே மேலே உங்களுக்கு பின் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே அதை செஞ்சு பார்த்துக்கலாம். அதில் எல்லா மசாலாவும் போட்டிருப்போம். அதனால குழம்புக்குன்னு தனியாக எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த வேண்டாம். தக்காளி மசாலாவும் சேர்த்தி போட்டிருக்கறனால நல்லா ஒரு முறை கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காவையும் இதுக்குள்ளே சேர்த்தி இதையுமே நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். வெண்டைக்காய் குழம்போட சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும்.
ஏன்னா வெண்டைக்காய் வேகணுங்கிறதுல ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. இது ஒரு முறை கலந்துட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பதத்தில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்துட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது எல்லாமே நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் வறுத்து வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை திருவி சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுடலாம். மாவோட பதத்தை பாருங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலுமே மாவு உள்ள வேகாது. இப்போ இதை நல்லா கலந்துட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியான பச்சை பயிறு குழிப்பணியாரம் ரெடி பண்ணிடலாம். பணியார கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியுமே 3/4 அளவுக்கு மாவு போட்டுடலாம். மிதமான சூட்டில் வச்சே வேக வைக்கணும். ஃப்ளேம் ஆனில் வச்சோம் அப்படின்னா வெளிப்பாகம் எல்லாமே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும், பச்சையாட்டம் இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சே நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இது போல் ஸ்பூனை வச்சு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மிதமான சூட்லையே மூடி வச்சு வேக வைக்கணும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான பச்சை பயிறு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணும்போது பச்சை பயிரான உணவு சாப்பிடும்போது கிரேவிங்ஸ் கம்மியாகும், வயிறு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு வரப்பிரசாதம் இல்லையா? ஏன்னா அப்போ தான் நல்ல ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த பச்சை பயிர் கூடவே உளுந்தும் சேர்த்திருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் புளிக்கவும் வச்சுருக்கோம். ஸோ குழிப்பணியாரம் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக இருக்கும். இது போல் அரிசி சேர்த்தாத வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.